இடம்வளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், குறிப்பா எவிக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பேச போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியா குருந்தன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஆஸ் யூஷுவல் போலாம் இதுக்கு ரிவ்யூ, இது கமெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. சண்முகம் அவர் வந்துட்டு முத்து ஒருவனே நல்லவனா காட்ட பாவம் ஒரு பொண்ணை ஏண்டா அவ்வளோ தப்பா பேசுறீங்க, அது உங்களுக்கே அசிங்கமா இல்லையா அப்படின்னுட்டு கேட்டிருக்காரு. அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. அப்புறம் அடுத்தது லாரன்ஸ், பிரபு, நளினி, குழலி, அப்புறம் ஸ்காலர்ஸ்டிக்னுட்டுன்னு ஒருத்தர், பார்வதி, தென் லோகு, ரிஜாத், மேகலா, எல்லாமே சவுண்டு தான். சியானா பாத்திமா, வாணி, முகமது, சுமதி, எல்லாமே சவுண்டுக்காக தான் வந்திருக்கு வாய்ஸ். நான்சி, காயத்ரி, அப்புறம் சக்தி பிரியா, செல்வம் ராணி, சுபாஷினி, பிரவீன், வினோத் சுபா, பர்ல்ஸ், அப்புறம் சிசில் குமார், பாண்டியம்மாள், சவுண்ட் தான் வின்னர்னே போட்டிருக்காங்க அவங்க. அடுத்தது இவரு ரிஜாத்தை தான் மறுபடியும் முகமது வருது. அப்புறம் ஷர்மிளா வந்துட்டு நைஸ் ரெவ்யூன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எல்லாமே வந்துட்டு சவுண்டுக்காக வந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னொருத்தர் ஸ்டெல்லா மேரி அப்படின்றவங்க, நானும் அழுதேன் சிஸ்டர், நான் அழுததை பார்த்து என் பொண்ணை எனக்கு தெரியாம நான் அழுததை வீடியோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. வீடியோ அப்லோட் பண்ணுங்க, நாங்களும் பாக்குறோம் எப்படி இருக்குன்னுட்டு. அதுக்கப்புறம் யாரு சுதா போட்டிருக்காங்க, ஜாசன், அப்புறம் மேகலா, எல்லாருமே வந்துட்டு இது சவுண்டுக்காக தான் பேசியிருக்காங்க. புருஷோத் வந்துட்டு சௌந்தர்யா அழகு நடிப்புன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது எல்லாரும் மத்தவங்க பண்றது எல்லாம் என்னன்றது எனக்கு தெரியல. ரேவதி, முத்து வந்துட்டு அருமையான ரிவ்யூ, நடுநிலையாக இருக்கு, ஃபாலோ யுவர் சேனல் அப்படின்னுட்டு போட்டிருக்காரு. அப்புறம் பிரியதர்ஷினி, she asked in a good way about Ajit, but the review was twisted in a bad way. We'll do it. அது என்னன்றதை நம்ம பேசலாம். நம்ம கார்த்திகேயன், மேடம் அண்ட் சார், I really feel BB8 houses karma is boomerang so many times and told. I also feel Darshika, Sachana, all next crying situation போட்டிருக்காரு. என்ன சொல்றது, நம்ம மத்தவங்க அழறது வேண்டாம், நம்ம அழாம இருக்கலாம் அப்படின்ற நானு. அப்புறம் பாத்திமா, சிசில் குமார் அகெயின், அப்புறம் கைஸ் சவுண்ட் சிவகுமார் கான்வோ கட் பண்ணி போட்டிருக்காங்க, வீடியோவா ஃபுல்லா போடாம அப்படின்னுட்டு போட்டிருக்காரு. அது அஜித்தோட இது. ஓகே 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 அது வந்து இவர் போட்டிருக்காரு, பாலுன்னுட்டுன்னு. அப்புறம் சூப்பர் பாயிண்ட் மேம், ரவி சார் அழுதது பொய்யா அப்படின்னுட்டுன்னு மேகலா கேட்டிருக்காங்க. ஓகே, இப்படி மறுபடியும் பாண்டியம்மாள், அப்புறம் கணபதி சார், பிரியா மேம் அண்ட் ஹரிஷ் பிரதர், தேங்க்ஸ் ஃபார் யர் பெஸ்ட் ரிவ்யூ. Your revelation in many serious happenings in the house with pinpointed opinion is welcome. Want to know, as you can have reliable source, whether the rumor being circulated that Ravinder is being replaced by Deepak or Arun. அவர் அவ்வளோலாம் வர்த் இல்லைங்க, அவர் எதுக்குமே வர்த் இல்லை அவரு. ஆனா வெளியில வந்துட்டு என்னதான் டார்கெட் பண்ணுவாரு. ஐ எம் ரெடி டு ஃபேஸ் இட்ன்றத நான் சொல்லிக்கிறேன். நானு டார்கெட் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே. அவர் பண்றதுதானே நம்ம பேசிட்டு இருக்கோம். டார்கெட் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆமா, ஷப்னம் அவங்க எல்லாருக்குமே போட்டிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் பாண்டியம்மாள் தான் வருது. அப்புறம் சாச்சனா டான்ஸ் பத்தி மேகலா போட்டிருக்காங்க. விஜயகுமார் முத்துன்னு போட்டிருக்காரு. நீங்க முத்துக்கெல்லாம் ஓட்டு கேளுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்க வந்துட்டு யாருக்கும் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உங்க சௌகரியம், நீங்க என்ன பண்றீங்களோ நீங்க பண்ணிக்கோங்க. We are not going to disturb you in any way. We are not going to stop you in any way. கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் தவிர்த்து வந்துட்டு நீங்க என்ன பண்ணாலும் அந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ற அளவுக்கு இருந்தா போதும் எங்களுக்கு அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன் நானு. ஸோ வில் கோ இன் டு த ஷோ ஹரிஷ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அபிஷியலா வந்த நியூஸ் வந்துட்டு அருண் எவிக்டட் அப்படின்றது. ஓகே ஃபைன், ஜஸ்டிஃபைட் ஆல் தீஸ் டேஸ், அவ்வளவுதான். இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு எல்லாம் எஃபர்ட் போடல, இதுக்கு மேல இருக்கிற அளவுக்கு எஃபர்ட் இல்லை அப்படின்றதுனால தட்ஸ் ஃபைன்.
செகண்ட் எவிக்ஷனும் வந்துட்டு ஒரு மேல் கண்டஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் யாருன்றது தெரியல. லைக் விஷாலா, தீபக்கான்ற மாதிரி. மோஸ்ட் ப்ராபப்ளி தீபக்கா தான் இருக்கும்ன்ற மாதிரி வந்துட்டு ஒரு இது ஓடிட்டு இருக்கு. அன்பேர் எவிக்ஷன்ன்றத சொல்றாங்க. ஏன்னா யார் எவிக்ட் ஆனாலும் வந்துட்டு அவங்க ஃபேன்ஸ் அன்பேர் எவிக்ஷன் தான் சொல்லுவாங்க. சோ அதை வச்செல்லாம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. என்ன கேஸ் ஹரிஷ், யாரா இருக்கும்னு? ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் அப்படிங்கிறது அருண் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்றாங்க. செகண்ட் எவிக்ஷன் வந்து பாட்டம் 3ல இருந்ததுல அருணை தாண்டி பவித்ராவும் விஷாலும் இருந்தாங்க. பட் வந்து தீபக் வந்து எலிமினேட் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது கூட கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா இன்னும் ஷூட் முடியல அப்படிங்கிறதுனால கன்ஃபார்ம் ஆகல. நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அங்கேயும் ஷூட் போயிட்டு இருக்கு. அதனால எதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் வந்து தீபக் எலிமினேட் ஆனார் அப்படின்னா அது என்ன பொறுத்தவரை அன்ஃபேர் எவிக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய கேம் வந்து நல்லா தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் பெட்டர் பண்ணிட்டு வராருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால அது அன்ஃபேர் எவிக்ஷனா தான் நான் பார்க்குறேன். பட் உங்களுக்கு பவித்ரா விஷால கம்பேர் பண்ணும்போது என்னை பொறுத்தவரை தீபக் போறது தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் தீபக் இஸ் எவிக்டட், நான் அது ஃபேர் எவிக்ஷனா தான் பாக்குவேன். ஏன்னா என்ன சொல்றது, ஹாஃப் ஆஃப் த இது ஷோ வந்துட்டு அவர் ரொம்ப ஐடலா ஒரு மிக்சர் கூட வந்துட்டு கிறிஸ்பியா இருக்கிற மிக்சரை கூட வந்துட்டு அவரால் சாப்பிடாம அதுல தயிரை ஊத்தி ரைத்தா பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருந்தது எனக்கு. அந்த அளவுக்கு நமுத்து போன மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொல்றது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்துட்டு கம்ப்ளீட்லி ஹி வாஸ் டாமினேட்டிங் த ஷோ அப்படின்றத சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு விஜய் சேதுபதியா அவரை பார்த்து சார் 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 உருகிட்டு இருந்ததெல்லாம் வந்துட்டு ஐ வாஸ் நாட் ஓகே வித் தட். ஏன்னா வந்துட்டு ஹாஸ்ட் இஸ் ஹாஸ்ட். இப்போ அப்படித்தான், இப்போ நம்ம எவ்வளவு பெரிய எம்எல்ஏ எம்பி கிட்ட எல்லாம் கூட வந்துட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம்னாக்கா நம்ம இன்டர்வியூ பண்றோம், அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு, அவ்வளவுதான் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அண்ணா தம்பி அக்கா எப்படி வேணா கூப்பிட்டுக்குவோம் நம்ம. பட் ஆன் கேமரா வந்துட்டு நம்ம அப்படியெல்லாம் பேச மாட்டோம். சோ அந்த டெக்கோரமா வந்துட்டு விஜய் சேதுபதி தவற விட்டுட்டாருன்றதான் சொல்லுவேன் நானு. ஏன்னா நீ சாரன் கூப்பிடுற அளவுக்கெல்லாம் இல்ல, உன்னை விட ஒரு வருஷம் வந்துட்டு தீபக் சின்னவர் தான். அப்படி இருக்கும் போது எதுக்காக அதுன்றது தெரியல. இன்னொன்னு வந்துட்டு விஜய் டிவி ஹேஸ் டு சப்போர்ட் விஜய் சேதுபதி இன் ஃபியூச்சர் இதுல ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக வந்துட்டு ஜாக்லின் தீபக் போன்றவர்களை எல்லாம் வந்துட்டு அவரு அது ஒரு மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. சோ எனக்கு இது ஃபேர் எவிக்ஷனா தான் தெரியுது. ஹி டிடன்ட் டூ எனிதிங்ன்றதை தான் நான் சொல்வேன். அந்த டாமினேட், இப்போ நம்ம நேத்து படையப்பா வந்துட்டு ரொம்ப அழகா பண்ணாருனாக்கா தட் இஸ் ஹிஸ் கேரக்டர். இது கேப்டன்சி நல்லா பண்ணாருனாக்கா தட் இஸ் ஹிஸ் கேரக்டர். அந்த ஒரிஜினாலிட்டி தான் அவர் கொடுத்திருக்காரே தவிர வந்துட்டு அது எக்ஸ்ட்ரா வேற எதுவும் அவர் பண்ணல. ஒரிஜினலா அவருக்கு என்ன வருமோ அந்த டாமினன்ஸ் அது மட்டும் பண்ண முடிஞ்சது அவராலன்றது தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ஃபேர் எவிக்ஷன் தான். பட் வி டோன்ட் நோ ஹூ இஸ் தட் செகண்ட் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெட்ஸ் விஷ் அஜித் சார் துபாய் 24H ஈவெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. சோ கண்டிப்பா வந்துட்டு அஜித் சார் வந்துட்டு ஒரு பெரிய மகுடத்தை சூடிட்டு தான் வரணும்ன்றத வந்துட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்ப துபாய் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறதுல கூட என்னுடைய ஒரு படம் ஜனவரியில வரப்போகுது, இன்னொரு படம் ஏப்ரல் ஆர் மே அப்படிங்கிறாரு. ஸோ எந்த படம் ஜனவரிக்குள்ள வரப்போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏப்ரல் மேல எனக்கு தெரிஞ்சு குட் அக்லி பேட் அப்படி அந்த மூவி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஜனவரி ரிலீஸ் தள்ளி போகுதுன்னு சொல்லப்படுற படம் ஜனவரிலேயே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு தகவல் வந்து அஜித் சாரே கொடுத்திருக்காரு. சோ அதனால அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த துபாய் 24H ஈவெண்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா எல்லாரையும் வந்துட்டு அங்கங்க மைக்க வச்சுட்டு கேள்வி கேட்குவோம் இல்ல. ஒரு ஷூட்டிங் ஆகட்டும், இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், ஒலிம்பிக்ஸ் ஆகட்டும், எங்கேயாச்சும் இருக்கட்டும், யாராச்சும் ஒருத்தர் மைக்க தூக்கிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட அவங்க கேள்வியை கேட்பாங்க. அப்போ ஒரு ஃபீமேல் வந்துட்டு கேக்குறாங்க அவர்கிட்ட, டு யூ திங்க் யுவர் ஏஜ் இஸ் கோயிங் டு பிளே அகெயின்ஸ்ட் யூ இன் ஃபார்முலா 2 அப்படின்னுட்டு ஒரு கேள்வி ரைஸ் பண்றாங்க. புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிற, இது வந்துட்டு வயசு சம்பந்தப்பட்ட கேள்வி. இது உங்க வயசு வந்துட்டு இந்த ஃபார்முலா 2க்கு உங்க கேம் பிளேவை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றத கேக்குறாங்க. தயவு செய்து இன்னொரு வாட்டி சொல்ற, முத்துக்குமரன் ஆர்மி வயசை பத்தி பேசுறாங்க எங்க துபாய் 24H ஈவெண்ட்ல, ஓகேவா? அதுக்கு தலையோட ரிப்ளை என்னவா இருந்ததுன்னா, ஹி ரிப்ளைஸ் ஐ டோன்ட் திங்க் சோ ஹானஸ்ட்லின்னு சொல்றாரு. அவ்வளவுதான்.
இதுதான் மேட்டர். யாரு என்ன பேசினாலும் அதுதான் மேட்டர். சோ நீங்க வந்துட்டு விஷயத்தெல்லாம் வந்துட்டு வேற மாதிரி கோணத்துல எல்லாம் மேனிபுலேட் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ இப்ப என்ன ஆச்சுன்னா நேத்தெல்லாம் அஜித் சார தலைய வந்துட்டு சௌந்தர்யா இப்படி பேசிட்டா, நீ வெளியில வான்னெல்லாம் வந்துட்டு முத்து ஆர்மி ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், என்ன பண்ணுவீங்க அந்த பொண்ணு வெளியில வந்தா? இப்போ இவர் முத்துக்குமரன் வந்துட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போலாம் அப்படின்னு போனாலும் பரவாயில்லன்னுட்டு முத்து சொன்னதுக்கு அதுக்கே வந்துட்டு ஆக்ஷன் வரும். இப்ப நீங்க என்ன பண்ணிடுவீங்க அந்த பொண்ணுன்னு கேக்குறேன். என்ன மிரட்டல் இதுன்றத நான் கேக்குறேன். நான் எந்த எந்த யுகத்துல இருக்கீங்க நீங்க மிரட்டுறதுக்கு? இப்ப நேத்து கூட வந்துட்டு சட்டமன்றத்துல ஒரு இது போட்டிருக்காங்க, பெண்கள் வன்கொடுமைக்கு வந்துட்டு திருத்தம் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணிட முடியும்ன்றதான் நான் கேக்குறேன் நானு. நீங்க இல்ல அஜித்குமார் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு முட்டாள்கள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மேனிபுலேட் பண்ணி ஓட் கேக்குறீங்க. இந்த முத்து பிஆர்டின்னு தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலா டைவர்ட் பண்றாங்க. அவங்களுக்கும் அஜித்க்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா இப்பதான் என்ன பண்றாங்க, முத்து ஆர்மின்னு எல்லாம் போட்டுட்டு இவர் அஜித் சாரோட போட்டோ எல்லாம் டிபில வச்சுட்டு சௌந்தர்யாவை அட்டாக் பண்றாங்க. அதுல பார்த்தாக்கா ஒண்ணுமே காணும் அந்த ப்ரொஃபைல் எல்லாம். நீங்க என்ன நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் என்ன முட்டாளா? நாங்கெல்லாம் தலை ஃபேன் தான். தலைடா அப்படின்னு நாங்க இந்த மண்டை கழுவுறதெல்லாம் வந்துட்டு தலை ஃபேன்ஸ் கிட்ட முடியாது. we know who is அஜித். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல, இப்ப மார்னிங் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னாரோ, இன்கேஸ் வந்துட்டு சௌந்தர்யா சௌந்தர்யாவா அந்த கேள்வி கேட்டா கூட அவர் அதை தான் பதில் சொல்வார். அவருக்கு அது தேவையில்லை. ஏன்னா அவருக்கு வந்துட்டு வயசை மறைக்கணும் கொள்ளணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அவர் அந்த டை அடிக்கணும், என்ன சொல்றது, அந்த பிஆர்பி பண்ணிக்கணும், அந்த இதெல்லாம் அவருக்கு அவசியம் கிடையாது. அவர் அன்னில இருந்து இன்ன வரைக்கும் எப்படி இருக்கோமோ அதை மட்டும் தான் கொடுத்திருக்காரு. ஹி இஸ் த ஒன்லி ஹீரோ இந்த இண்டஸ்ட்ரின்றத நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா வந்துட்டு அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி அந்த வயசுல இருந்தாரு, இந்த வயசுக்கு ஏத்த மாதிரி இந்த வயசுல இருக்காரு. ஹி இஸ் அ மெச்சூர்ட் கை. ஒரு நல்ல மெச்சூரிட்டி இருக்கிறவரை வந்துட்டு நீங்க ஃபேன் சும்மா ஃபேன் எல்லாம் பண்ண மாட்டோம். நான் தலை ஃபேன் நாங்கெல்லாம் பண்ண மாட்டோம். இந்த மண்டை கழுவுற வேலை எல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காதீங்க, வேண்டான்றத நாங்க சொல்றோம். இன்னொரு விஷயம் சொல்றேன் ஹரிஷ், இந்த இதுக்காக இப்ப இந்த விஜயோட ரோல் வந்துட்டு விஷாலுக்கு கொடுத்துட்டாங்க, அஜித்தோட ரோல் வந்துட்டு சிவகுமார் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இவங்க கேள்வி கேட்கணும்னா அஜித் ஃபேன்ஸ் பிக் பாஸ் தான் கேட்கணும், எப்படி கொடுத்தீங்க? இப்போ ஒரு சின்ன பையன் வயசுலன்றத நான் சொல்ல வரேன் நானு. விஷாலுக்கு நீங்க வந்துட்டு விஜய் கொடுத்துட்டு கொஞ்சம் ஏஜ்டு பர்சனுக்கு வந்துட்டு அஜித் கொடுக்குறீங்களே, இது எந்த வகையில நியாயம்னுட்டுன்னு வந்துட்டு நீங்க பிக் பாஸ் கேள்வி கேட்கணும். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, விஜய் அவார்ட்ஸ்க்கு விஜய்க்கு விருது கொடுக்கணும், நாங்க விருது கொடுக்க போறோம் சொல்லிதான் விஜயவே கூப்பிட்டாங்க விஜய் டிவி. எப்படி வந்து அவங்க வந்து விஜய் சாருக்கு ஃபேவரா நடக்காம இருப்பாங்க? விஜய் அவார்ட்ஸ்க்கு நாங்க உங்களுக்கு தான் விருது கொடுக்க போறோம், நீங்க வரணும், அவார்ட்ஸ் செரிமனிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே நாங்க உங்களுக்கு விருது கொடுக்குறோம்னு சொல்லி அவரை கூப்பிட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு, ஒரு ஒரு பீரியட்ல நடந்தது இதெல்லாம். அப்படி இருக்கிறவங்க விஜய்க்கு ஃபேவரா தான் பண்ணுவாங்க, அது எக்ஸ்பெக்ட் பண்றதுதான், எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். இல்ல தட்ஸ் ஃபைன். நான் என்ன கேக்குறேன்னாக்கா, இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்டாக்கா ஏன் இந்த கேள்வி நாங்க கேட்க கூடாதுன்னு கேக்குறேன். பட் வந்துட்டு உங்களை மாதிரி இம்மெச்சூர்டா நாங்க கேள்வி கேட்க முடியாது. நாங்க கொஞ்சம் ரிவ்யூ பண்றோங்கிறதுனால யோசிச்சு சொல்றோம். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கன்னாக்கா அந்த கேரக்டருக்கு சம்பந்தப்பட்டவங்க அவங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப வந்து இது இங்க என்ன நடந்ததுனாக்கா, சிவகுமார் வந்துட்டு அஜித் சாரோட ரோல் எடுக்கிறாரு, இவங்க வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு த்ரிஷாவோட அந்த லக்ஷ்மி ரோல் எடுக்கிறாங்க. இப்ப வந்துட்டு அஜித் சார் அந்த இதுல அந்த கேரக்டர்ல வந்துட்டு இங்க லக்ஷ்மி கிட்ட என்ன கேக்குறாரோ, லக்ஷ்மியோட அந்த வயசு அப்போ வந்துட்டு த்ரிஷா ரொம்ப சின்ன பொண்ணு, அந்த வயசுல வந்துட்டு த்ரிஷா கண்டிப்பா அந்த அந்த வயசுல இல்ல இப்ப கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. பட் நம்ம சொல்றோம் அந்த லக்ஷ்மி கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஷீ ரிப்ளைட். அதர் தேன் தட் வாட் இஸ் தேர்? இப்ப ஒருவேளை வந்துட்டு சிவகுமார கூட பார்த்து கேட்டிருக்கலாம், அது உங்க கூட யார் சார் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அது இவரு அஜித்னுட்டுன்னு சொல்லிட்டு வராருன்னுட்டு அவரை வந்துட்டு கலாய்ச்சிருக்கலாம். நீங்க எப்படி மேனிபுலேட் பண்றீங்கன்றத கேக்குற. இட் டசன்ட் மீன் சிவகுமார் வந்துட்டு அஜித் ரோல் எடுத்தாருனாக்கா அவர் அஜித் கிடையாது. தேர் இஸ் ஒன்லி ஒன் அஜித், நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் ஹிம். அப்படி இருக்கும் போது எப்படி நீங்க வந்துட்டு அஜித் சார் சொன்னாருன்னுட்டு வந்துட்டு நீங்க மேனிபுலேட் பண்றீங்கன்றத நான் கேக்குறேன் நானு. எனக்கு புரியல ஹரிஷ், how was this game?
இல்ல அவங்க அஜித் சாரை டார்கெட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலா அஜித் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் குரூப்ஸ். ஏன்னா ம், அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் நீங்க வந்து சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணதுனால சௌந்தர்யாவுக்கு ஓட் ம், பேஸ் இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்க முடியுது அவங்களால. ம், சௌந்தர்யா என்ன பேசுனாங்க அப்படிங்கறத கூட ஃபுல்லா போடல அவங்க. அங்கங்க கட் ம், பண்ணி போட்டிருக்காங்க. கட் பண்ணி ஒட்டி போடுறதெல்லாம் வந்து மீடியால இருக்கிற பல பேர் பண்ற வேலை. அத வந்து ஃபேன் பேஸ் வச்சுட்டு ஒரு பிஆர் டீம் பண்ணுதுங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க இருந்து ஒருவேளை மீடியா பலத்துல இருக்கிற மீடியா சைட்ல இருந்து ஒருத்தர் வந்து இந்த டீமை கைட் பண்றாரோன்னு ஒரு தாட் எனக்கு வருது. ஏன்னா இதெல்லாம் வந்து யார் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி அஹ், ஒ- ஒட்டி வெட்டி ஓட்டுற வேலையெல்லாம் சிலர் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தர் இருக்காரு, ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் இதுல ம். வந்து பெரிய வேலை பார்ப்பாரு. அவரை வச்சு இவங்க பண்றாங்களோ அப்படின்னு தாட் வந்து கூட அஜித் சார் இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ரெண்டாவது அஜித் சார் வந்து கிட்டத்தட்ட 18 வயசுல இருந்து அவர் வந்து ரேசிங் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கண்டிப்பா. 16 வயசுல இருந்து அவருடைய பணிகள் வேலைகள்லாம் இருக்கு அவருக்கு. ஒரு மெக்கானிக்கா ஸ்டார்ட் பண்ணி சினி இண்டஸ்ட்ரியில வந்து அவருடைய ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா வந்து அந்த பீரியட்ல என்ன கலர்ல இருந்ததோ அதே கலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து ம். ஒயிட் கம்ப்ளீட் ஒயிட் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் ஒயிட் வை- அப்படியே மெயின்டைன் பண்ணுவாரு. எங்கேயுமே வந்து கலர் பண்ணிக்கணும்னு அவர் நினைச்சது கூட கிடையாது. ஸோ அதுதான் வந்து எனக்கு கண்டிப்பா. தெரிஞ்ச அஜித் சார் நான் பாக்குறேன். அண்ட் வெங்கட் பிரபு நீங்க சால்ட் அண்ட் பேப்பர் லீக்ல வரணும்னு சொன்னப்போ கூட தாராளமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு தான் சொன்னார் வெங்கட் பிரபு சார். ம், சால்ட் ம். அண்ட் பேப்பர் ஓகே. லுக் தான் இந்த படத்துக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு கேட்கும்போது நான் வரேன் தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு சார்ட்ட அக்செப்ட் பண்ணிக்கிறதா வெங்கட் பிரபு சார் சொன்னார். ஸோ ஓகே. அந்த அளவுக்கு ரியாலிட்டியை வந்து அப்படியே காட்டக்கூடிய ஒருத்தர் தான் வந்து அஜித் சார். அவர் வந்து கண்டிப்பா. வயசை பெருசா பார்ப்பாரு. அதாவது பொதுவா நடிகைகளுக்கு தான் வந்து வயது வந்து வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆமா. வந்து இப்ப எந்த நடிகையும் அப்படி நினைக்கிறது கிடையாது. எல்லா நடிகைகளுக்கும் ம், அவங்களுடைய வயதுகள் வந்து அவங்களே போஸ்ட் போட்டுக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல. என்னுடைய 30வது பிறந்த நாள், 29வது பிறந்த நாள்னு ஒரு பலூன் வச்சுட்டு அவங்களே போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களே ம். வெளிப்படுத்தும் போது எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த அஜித் சார் எங்கேயுமே ஓகே. தன்னுடைய வயதை மறைச்சது கிடையாது. அவர் தன்னை வந்து மறுத்து. தானாவே காட்டிக்கிட்ட ஒரு மனுஷனா தான் இருக்காரு. அப்படிங்கிறப்போ ம். எனக்கு இது புரிதல் இல்லாம முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அஜித் சார் கண்டிப்பா. பத்தின புரிதல் இருந்திருந்தா அவங்க வந்து இந்த கேம்பெயின் எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அதை கண்டிப்பா. தான் நேற்று நான் சொன்னேன். அஜித் சார் இதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அஜித் சாரே வந்து சௌந்தர்யாவுடைய கேள்வியை அக்செப்ட் பண்ணிக்குவாரு, விரும்புவார் அந்த கேள்வி அப்படின்னு நான் சொன்னேன். கண்டிப்பா. ஏன்னா கண்டிப்பா. அஜித் சாருக்கு வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றது ரொம்பவே பிடிக்கும். அவருக்கு வந்து ம், இந்த ம். மாதிரியான கேள்விகள் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி கேள்விகளுக்கு தன்னுடைய சாமர்த்தியமா பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தன் தன் தான் வந்து கொஞ்சம் சாமர்த்தியம் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேள்வி அந்த டைம்ல எல்லாம் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பதில் கொடுப்பாரே தவிர மைக்கை தூக்கி போட்டு போக மாட்டார். ஒரு ஆக்டர் வந்து கான்ட்ரவர்சியா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி ஷோல இருந்து மைக்கை தூக்கி போட்டு போனார். அது மாதிரி போக மாட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஓகே. இஸ் மெச்சூர்ட். அடுத்தது. அஜித் சார் வந்து வெரி மெச்சூர்ட். வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படி. ஸோ அதனால அஜித் சாரை பத்தி புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இனிமே கேம்பெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். அததான் சொல்றோம். அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க மண்டை கழுவ முடியாது. அதையும் தெளிவா சொல்றோம். ஏன்னா தல எவ்வளவு இன்டெலிஜென்ட்டோ அவரோட ஃபேன்ஸ் அவரோட அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் அளவுல வந்துட்டு பாதியாச்சும் இருக்கும்ன்றத நாங்க சொல்லிக்கிறோம் நாங்க. இது இந்த கேம் வந்துட்டு எங்க கிட்ட விளையாடாதீங்க அப்படின்றதான் நான் சொல்ல வரேன் நானு. இதுல இன்னும் ஒரு விஷயம் கேவலமா என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த முத்து ஆர்மி விஷ்ணுவோட நம்பர் போட்டுட்டு இதுதான் விஷ்ணு நம்பரு. அவனை கழுவி கழுவி ஊத்துங்க அப்படின்னு எல்லாம் வந்துட்டு ஒரு இது போட்டிருந்தாங்க. என்ன மாதிரி மனநல எல்லாமே வந்துட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா என்னன்றது தெரியல. என்ன மாதிரி மனநிலையில இவங்க எல்லாம் இருக்காங்கன்றது கூட எனக்கு தெரியல. தட்ஸ் ரியலி அன்பேர். பட் இதே ஒரு பொண்ணோட நம்பர் கொடுத்திருந்தாக்க கண்டிப்பா நம்மளே வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிருக்கலாம். பட் அந்த விஷ்ணுது என்ன சொல்றது வாட்ஸ்அப்ல கூட அந்த நம்பர் கிடையாது. பட் என்னத்துக்கு அந்த நம்பரை இல்ல போட்டு அது இது பண்ணிட்டு விஷ்ணுவோட நம்பர் இல்ல. அது வந்து முத்துக்குமரனுக்கு ஓட் பண்ணக்கூடிய நம்பர் அது ஆக்சுவலா. பிக் பாஸ் ஓகே, உடைய ஓகே. ஓட்டிங் நம்பர் அது. அந்த நம்பரை தான் போட்டுட்டு விஷ்ணுவோட நம்பர் நீங்க விஷ்ணு கால் பண்ணி கேளுங்கன்னு சொல்றாங்க. இது எப்படின்னா நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்து ஓட்டை வாங்கணும் ம். அப்படின்னு நினைக்கிறது. நெகட்டிவ் ஓகே, பப்ளிசிட்டி வந்துச்சுன்னா ஓட் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவிட்டியா அவங்க நினைக்கிறாங்க. பட் வந்து இது ஓகே. மிஸ்லீட் பண்றதா அர்த்தம். இது வந்து பார்க்கிற பார்வையாளர்களை மிஸ்லீட் பண்றதுக்கான ஒரு வேலை.
இந்த மிஸ்லீட் வேலையெல்லாம் வந்து எந்த கேம்பெயினிங் டீமும் பண்ணி நான் பார்த்தது இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறேன். ஆமா, ரொம்ப கேவலமா இருக்கு இதெல்லாம். அது கூட இந்த முத்துனாலதான் ஷோ இவ்வளவு கேவலமா பார்க்கும். இந்த முத்து, ரவீந்தர், சாச்சனா, மஞ்சரி இவங்கனாலதான் வந்துட்டு அந்த பிக் பாஸுக்கான ஒரு அந்த டிக்னிட்டியே போயிடுச்சோ, இன்க்ளூடிங் விஜய் சேதுபதி. டிக்னிட்டியே போயிடுச்சோன்ற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் நானு. இந்த இன்னொரு ஆயிஷா, ஸ்ரீது கிருஷ்ணா எல்லாம் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல இவங்களுக்கு சௌந்தர்யா ஓட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா, ஆயிஷா, ஸ்ரீது கிருஷ்ணன், ஷபானா இவங்க எல்லாமே தமிழ் இண்டஸ்ட்ரி. யாருமே வந்து அவுட் ஆஃப் தமிழ் இல்ல. எல்லாமே தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸ்ரீது கிருஷ்ணன் எல்லாம் சின்ன குழந்தையில இருந்து நடிச்சிட்டு இருக்காங்க தமிழ்ல. அவங்க வந்து அதான் சன் டிவியில பண்ணாத சீரியலே கிடையாது. விஜய் டிவில 7 சீன் ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்கேயோ போய் நிக்கிறாங்க அந்த பொண்ணு. ஸோ ஸ்ரீது கிருஷ்ணனை நம்ம கண்டிப்பா. சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆயிஷாவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஷபானாவும் அப்படிதான். ஸோ வந்து இவங்க எல்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வெளி இண்டஸ்ட்ரி ஆளுங்க, வேற மாநிலத்தின் ஆளுங்க, இவங்க வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி அங்கேயும் தமிழ் பேச சம்பந்தப்பட்ட ஓட்டை தான் வந்து எடுக்க பார்க்கறாங்க முத்துக்குமரன் fans. என்ன கேட்டா, இதே முத்துக்குமரனுக்கு இன்னொரு பிக் பாஸ் உடைய கண்டஸ்டன்ட் அவருடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில போட்டிருக்காரு, முத்துக்குமரன் டைட்டில் வின்னர், அவருக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு கன்னடா ஓகே. பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அவர் தன்னுடைய ட்விட்டர் இது இன்ஸ்டாவுடைய ஸ்டோரியில போட்டிருக்காரு, டைட்டில் ஓகே. வின்னர் முத்துக்குமரனுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை எந்த மாதிரி எடுத்துக்கிறது எனக்கு புரியல. நீங்க வந்து எடுத்துக்க சௌந்தர்யா பண்றது தப்பு அப்படின்னா, முத்துக்குமரன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ் இனத்தை சேர்ந்தவர், தமிழ் மக்களுக்கான குரல் குரலாக ஒழிப்பவர்னு சொல்றவங்க ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒருத்தர் போஸ்ட் பண்றத எப்படி எடுத்துக்குவாங்க, அது என்னன்னு சொல்லுவாங்க. நான் சனம் அவங்ககிட்ட இப்போ இந்த கேள்வி கேட்கணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா சனம் அவங்க தான் இந்த இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சாங்க. அவங்க தான் இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சாங்க. சனம் அவங்களுக்கு தான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு சைடா பாக்குறீங்க, 2 சைடும் பாருங்கன்னு சொல்லுவேன் சனம் அவங்ககிட்ட. ஓகே. இல்ல இப்போ அவங்க அதர் ஸ்டேட்னாக்கா, ஈவன் ஐ எம் ஃப்ரம் அதர் ஸ்டேட். நான் கர்நாடகா. நானு ஐ எம் ஃப்ரம் பேசிக்கலி ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். இப்ப நான் வந்துட்டு சௌந்தர்யாக்கு பேசுறேனாக்கா, இட் டசன்ட் மீன் ஐ எம் a PR ஆஃப் சௌந்தர்யா. இப்ப சௌந்தர்யாவோட கியூட்னஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுறேன். எங்க ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கு, அவங்க பேசுறாங்க. அவ்வளவுதான் மேட்டர். இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க பெங்களூர்ல இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க மைசூர்ல இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் சௌந்தர்யாக்கு தான் ஓட் போட்டுட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் நீ அதர் ஸ்டேட்னு எப்படி எடுத்துப்ப நீ? பிடிக்குது போடுறோம் அவ்வளவுதானே தவிர, எங்களுக்கு தெரியல. இதுக்கு மேல எல்லாம் விளக்கமா உங்களுக்கு சொல்றதுக்கெல்லாம் தெரியல. அடுத்தது வந்துட்டு சிவகுமாரும் விஷாலும் இந்த தளபதி ஃபைட் ஒண்ணு பண்ணாங்க ஹரிஷ். செம்மையா இருந்தது. அது 2 பேருமே அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாமினாவோட பண்ணாங்க. அதை நீ பாத்தியா நீ? ஆமா, 2 பேருமே வந்து ஆனா எண்டிங் ரொம்ப அழகா இருந்தது ஆக்சுவலா. ஆமா, எண்டிங் தான் ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த எண்டிங்கை 2 ரசிகர்களும் ரசிப்பாங்கன்னு தான் நான் expect பண்றேன். ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பா. சினிமால வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்றது, தலையும் சரி தளபதியும் சரி அவங்களுடைய கேரியர்ல வந்து ஒரு போட்டி இருக்குமே தவிர 2 பேரும் அவங்களுக்கு போட்டியாளர்கள் நினைச்சது கிடையாது. 2 பேருமே அப்படிதான் இருக்காங்க. ஃப்ரம் த பிகினிங் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்குமே வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு போகுது. விஜய் சார் வந்து ஸ்டேஜ்ல சொல்றாரு, தளபதி தலை போடுற மாதிரி சூட் போடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் போடுற மாதிரி நான் வந்து சூட் போட்டுக்கணும், ஓகே. அவர் பண்ற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல பேசுறாரு. இன்னொரு இடத்துல விஜய் சார் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோ ஆர்டிஸ்ட் கிட்ட, ஏற்கனவே விஜய் சாரோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாம் வந்து அஜித் சார் கேட்கிறாரு. ஸோ ஓகே. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னுமே ரொம்ப டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப் நான் பார்க்குறேன். அண்ட் 2 பேரும் பிரிஞ்சதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுடைய கேரியரை நீங்க வந்து இன்னுமே ஆழப்படுத்திக்கணும், இன்னுமே வந்து பெருசாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா 2 பேரும் பிரிஞ்சுதான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ அதனால 2 பேரும் பிரிஞ்சாங்க. ஓகே. ஏன்னா அதைத்தான் கமல் சாரும் ரஜினி சாருமே பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 பேருமே ஒன்னா இருந்திருந்தா அந்த இண்டஸ்ட்ரியில 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஷைனா இருக்க முடியும். 2 பேரும் ஷைனா இருக்க முடியாது. 2 பேரும் கண்டிப்பா. டிஃப்ரெண்டான ரோல்ஸ் எடுத்தாங்க. 2 பேரும் தனித்தனியா போனாங்க. ஒருத்தர் ஹீரோவானாரு, இன்னொருத்தர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்னு வந்தாரு. இப்ப 2 பேருமே கொடி கட்டி பறக்குறாங்க. இவங்க 2 பேருக்கு அடுத்து இப்ப அஜித் சார், விஜய் சார். ஸோ ஓகே. இவங்க 2 பேருக்கு அடுத்து யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்படிதான் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க வந்து தன்னுடைய தொழில போட்டியை நினைச்சுக்கிறாங்களே தவிர, அவங்க பர்சனலா வந்து யார் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த எண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
நல்லா விஷாலும் இருந்தது, சரி, சூப்பரா அவங்க கொடுத்த அந்த எண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அது வந்து 2 தரப்பு ஃபேன்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா. ரொம்ப நல்லா இருந்ததுன்றதுக்கு தான் நாங்க இத இனிஷியேட் பண்றோம். அடுத்தது வந்துட்டு இந்த ஜாக்குக்கு வந்துட்டு வெசல் வாஷிங் டீம்லலாம் வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் கிடையாதான்றத தான் கேட்கணும். ஏன்னா குக்கிங் டீம்ல வந்துட்டு அந்த முட்டை ஒண்ணு சௌந்தர்யா போட்டதுக்கு அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்க. பட் ஆனா இப்ப சௌந்தர்யா வந்துட்டு அந்த வெசல் வாஷிங்க்கு வந்துட்டு அப்படி கேட்டு சௌந்தர்யாவை ஜாக்கோடதா இல்ல வேற யாருதா தெரியல, அந்த வெசல் வாஷிங்க வந்துட்டு சௌந்தர்யாட்ட கொடுத்துருக்காங்க. சௌந்தர்யா அவ்வளவு சாமான தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு. இது நான் என்ன சொல்றேன், ரூல்ஸ்னாக்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சண்டை போடுறது, அதுக்கப்புறம் என்ன சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்றது, இதெல்லாம் என்னன்றது எனக்கு புரியல. அடுத்தது வந்துட்டு நிறைய பேரோட கருத்து இது. இந்த மகாலட்சுமி அனுகிரகம் பெற்றவர் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறாரு முத்துக்கு. என்னன்னாக்கா அவரோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லி, இதெல்லாம் உன் மிஸ்டேக்ஸ், அப்புறம் வெளியில இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் உன் மேல இருக்கிற டவுட், இதெல்லாம் நீ கிளியர் பண்ணுன்னுட்டுன்னு வந்துட்டு இவரு ரவீந்தர் சொல்ற மாதிரியும், முத்து அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் சொல்றாங்க. அப்போ டு அதர் இந்த ஃபைனலிஸ்ட் ஹேவ் த சேம் ப்ரிவிலேஜ் அப்படின்றத நான் கேட்கிறேன் நானு. இப்ப யார் வந்து பிஆர் வேலை உள்ள பார்ப்பாங்க, வை பிக் பாஸ் இஸ் மம் அப்படின்றத தான் நான் கேட்கிறேன் நானு. இதெல்லாம் கேள்வி கேட்கப்பட வேண்டிய விஷயம். இந்த மனுஷன் என்னத்துக்கு போனாரு, என்னத்துக்கு முதல்ல இந்த சீசனுக்கே வந்தாருன்றது எங்களுக்கு தெரியல. இந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமா ஒரு ஷோவை கொண்டு போறாரு அப்படின்றப்ப வந்துட்டு எனக்கு தெரியல, வீட்டுல எல்லாம் அவர் எப்படி இருக்காருன்றத வந்துட்டு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அது என்ன இது ஹரிஷ் அது? அவருடைய கேம் பிளான் அப்படிங்கிறது மைண்ட் கேம் ஆடி முத்துக்குமார் டிராஃபி வின் வைக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு தான் அவர் வந்து அவ்வளவு மெனக்கெட்டு இருக்காரு. பட் என்ன இஷ்யூ அப்படின்னா, முத்துக்குமரன் அவராகவே ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது தான் மேட்ரு. முத்துக்குமரன் தன்னால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட இருக்காரு. அங்க போயிட்டு நான் என்னாலதான் நீ ஜெயிச்ச அப்படின்னு முத்துக்குமரனுடைய வெற்றியில பங்கு போட நினைக்கிறது தான் இவருடைய வேலையா இருக்கு. இவர் சும்மா இருந்திருந்தா கூட முத்துக்குமரனுக்கு வந்து ஓட்டு கம்மியாகாம இருக்கும். இவர் போய் நான் ஸ்ட்ராட்டஜி போடுறேன், நான் டீம் ஒர்க் பண்றேன், நான் அந்த விஷயத்த சொல்றேன், இந்த விஷயத்த சொல்றேன், இவர் பண்ண வேலையால ஓட் பேங்க் கம்மியாகுமே தவிர அந்த இடத்துல முத்துக்குமரனுக்கு எந்த பாசிட்டிவிட்டியும் கிடைக்க போறது இல்லை. இது சொன்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து சௌந்தர்யா பிஆர், நீங்க ஜாக்லின் பிஆர், நீங்க வந்து பவித்ரா பிஆர்னு சொல்லி ஒரு பிஆர் எதிர்ச்சியா வந்து போர்ட்ரே பண்ணுவாங்களே தவிர உண்மையை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்ப நீ சொன்ன பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதையும் வந்துட்டு நான் கர்மான்னு சொல்வேன். கர்மா இஸ் பூமராங்னு சொல்வேன். ஏன்னா முத்து அப்படிதான் ஆடிட்டு இருந்தாரு இங்க. பவித்ராவோட அந்த கேப்டன்சில அதுதான் பண்ணாரு. பவித்ராக்கு விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து, இவர் விட்டு கொடுத்துதான் பவித்ரா கேப்டனே ஆகணும்ன்ற மாதிரி வந்துட்டு ஒரு இதுவை கொண்டு வரதுக்கு பார்த்தாரு. இப்ப வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு இவர் பண்றாரு ரவீந்தர். என்ன சொல்றது, சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி இது போயிட்டு இருக்கு. இது 2 பேருக்குமே வந்துட்டு அது என்ன மெச்சூரிட்டி லெவல் இருக்குன்றது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வில் கோ டு திஸ் இஷ்யூ. சௌந்தர்யா வந்துட்டு தலையை சிலுப்பினா வந்துட்டு கொஞ்சம் எல்லாருமே சத்தம் போடுறாங்க. கிச்சன்ல சாப்பிடுற இடத்துல அப்படி பண்ணா எப்படி சாப்பிட முடியும், அப்படி இப்படின்னாலாம் முத்து வந்துட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்தெல்லாம் வச்சிருந்தாரு. எனக்கு தெரியல, எனக்கு அந்த ஒரு முடி இப்படி பண்றதுனால வந்துட்டு முடியெல்லாம் வந்துட்டு எல்லாம் இருக்கிற சாம்பார் குழம்புல எல்லாமே ஊத்தி கொட்டிடுமான்றது எனக்கு தெரியல. பட் முத்து தான் நிறைய இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாரு. முத்து தீபக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் என்ன கேக்குறேன், இவர் முத்து வந்துட்டு சதா சர்வ காலமும் அந்த முத்துவா ஆகட்டும் சாச்சனாவும் ஆகட்டும், இப்ப சாச்சனா கூட வந்துட்டு அங்க பக்கத்துலயே தான் அந்த ஸ்டவ் பக்கத்துல ஏறி குரங்கு மாதிரி ஏறி உட்காந்துன்னா உட்கார்ந்துட்டு அந்த கிச்சன்ல அதுவும் ஸ்டவ் பக்கத்துலயே இந்த தலையை இப்படி சொரிஞ்சிட்டே இருக்காங்க. யாராவது முத்து வந்துட்டு கேம்லயே ஆகட்டும் டாஸ்க்லயே ஆகட்டும் என்ன பண்றதாகட்டும் அந்த தலையை சொரிஞ்சிட்டே இருக்காங்க. அது பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. சாச்சனாவும் ஷி இஸ் டூயிங் தி சேம் திங். இது பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. இப்போ ஒரு டூத் பேஸ்டுக்கான விளம்பரம் ஒண்ணு வரும். ஒரு பையன் வந்துட்டு பக்கத்து வீட்டு ஆண்டியை கேட்பான், ஆண்டி நேத்து நீங்க இதை சாப்பிட்டீங்களா, கீரை சாப்பிட்டீங்களான்னு ஏதோ கேட்குவான். சோ இததான் நான் சொல்ல வரேன். சோ அவங்களுக்கு அது அசிங்கமாயிடும். அப்ப அந்த பேஸ்ட மாத்துவாங்கன்னு ஒரு பேஸ்டுக்கான ஒரு விளம்பரம் ஒண்ணு வந்துட்டு இருந்தது. அதுதான் நான் சொல்ல வரேன். கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கும் இந்த ஷோல எந்த நேரமும் இப்படி தலைய சொரிஞ்சிட்டே இருந்தாக்க என்ன அர்த்தம்னு கேக்குறேன். அப்போ இப்ப நேத்து சாச்சனா வந்துட்டு அப்படியே அந்த ஸ்டவ் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கா, தலைய கீறிட்டு இருக்கா.
நான் என்ன கேக்குறேன், அது ஒண்ணு அழுக்கா இருக்கணும் தலையில. இப்ப தலைய கீறுறீங்க, சொறியறீங்கனாக்கா அதுதான் ரீசனு. ஒண்ணு அழுக்கா இருக்கணும், இல்ல பேன் இருக்கணும் தலையில, இல்லன்னா டேண்ட்ரஃப் இருக்கணும். நீங்க இப்படி கிச்சன்ல பண்ணினா அங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இத பாத்துட்டு இருக்கிறோம் இல்ல, இங்க எங்களுக்குமே வந்துட்டு சாப்பிடறதுக்கு ஒம்ப மாட்டேங்குதுன்றத நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த சாச்சனா, ரவி, வர்ஷினி இவங்க எல்லாம் இங்க வந்து சும்மா இப்படி வெட்டியா உட்கார்ந்துட்டு இருந்ததுக்கு அட்லீஸ்ட் முத்து தலையில இருக்கிற பேனை எடுத்து கிளீன் பண்ணி ஹெல்ப் பண்ணி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது எப்படி இருக்கு ஹரிஷ் இது? சௌந்தர்யா வந்து அவங்களுடைய ஹேரை ஃபிட் பண்றதாகட்டும், அவங்க வந்து ஸ்டைல் பண்றதாகட்டும், இதெல்லாம் வந்து அது என்ன பொறுத்தவரை அது குறைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது அவங்களுடைய ஸ்டைல் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுதான் வந்து அவங்களுடைய ஸ்டைல். ஸோ ஒரு மாடலா அவங்க அப்படிதான் நடந்துக்கிறாங்க. ஒரு மாடலா தன்னை வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ, அதை நீங்க வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. பட் வந்து சில இடங்கள்ல அதை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னா, அதை கேட்கக்கூடிய இடத்துல தான் சௌந்தர்யா இருக்காங்க. கேட்டுக்கிறாங்க. சில சில விஷயங்கள் மாத்திக்கிட்டாங்க சௌந்தர்யா. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. டைனிங் டேபிள் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஹேர் கிளிப் பண்ணாதீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல மாத்திட்டாங்க. நான் பண்ணல அப்படின்னு. ஸோ நீங்க சொன்னா புரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல தான் சௌந்தர்யா இருக்காங்கன்னா, நீங்க சொன்னா புரிஞ்சுக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு நீ பண்ணக்கூடாது, நீ எப்படி பண்ணலாம்னு சண்டைக்கு போனா அது சண்டையா தான் முடியுமே தவிர, அந்த இடத்துல சௌந்தர்யா டாமினேட் பண்ணுவாங்க. சொல்லலாமே, முத்துக்கு சொல்லாம ஏன்டா எந்த நேரமும் அருவருப்பா அதை சொரிஞ்சிட்டே இருக்கன்றத வந்துட்டு எல்லாருமே கூட சொல்லலாமே. இப்ப முத்துக்கு தான் வாய் இருக்கா என்ன? இல்ல சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சௌந்தர்யாவை வந்து டார்கெட் பண்ணி சௌந்தர்யாவை டவுன் பண்ணாதான் முத்துக்குமாரனால ஜெயிக்க முடியும். எந்த விஷயத்துல எல்லாம் சௌந்தர்யாவை டார்கெட் பண்ண முடியுமோ அந்த விஷயத்துல எல்லாம் சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சாட்சனாவை சமாளிக்கக்கூடிய ஒருத்தரா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரயானை தான் பார்ப்பேன். ரயான் தான் லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்குறாரு சாட்சனா. ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் அது சாட்சனா வந்து அவங்க ரயான் கேட்கிற கேள்வி கூட சாட்சனா கிட்ட பதில் இல்லை. அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருக்கு. ஆனா சௌந்தர்யா மேல ஒரு வெஞ்சன்ஸோட இறங்கி இருக்கிறத தான் பார்க்க முடியும். சௌந்தர்யா என்ன பண்ணாலும் அது ஒரு தப்பு. சௌந்தர்யா எந்த பக்கம் நடந்தாலும் அது தப்புங்கிற அந்த ஒரு விஷயத்தான் வந்து சாட்சனா கோட் பண்ண நினைக்குது. சாட்சனா என்ன பண்றாங்களோ அதுக்கு வந்து ஜால்ரா தட்டுற வேலையை தான் வர்ஷினி பண்ணிட்டு இருக்காங்க. வர்ஷினி வந்து தனியா எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை. வர்ஷினி தனியா எந்த விஷயத்தையும் பண்றது இல்லை. கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷீஸ் அ டாக்கிங் டாக். ஒருத்தர் சொல்றத அப்படியே திருப்பி பேசுறது தான் வந்து அவங்களுக்கு வேலையா இருக்கு தவிர, ஷீ இஸ் நாட் இன் அ பிளேஸ் டு டிசைட் ஆர் ஷீ இஸ் நாட் இன் பிளேஸ் டு சே ஹர் ஓன் தாட்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து வர்ஷினியும் அப்படிதான் இருக்காங்க. சாட்சனா என்ன பண்றாங்களோ அதுக்கு அப்படியே ஜால்ரா தட்டுறது, சாட்சனா கூடவே போறது, சாட்சனா கூடவே டிராவல் பண்றது. நீங்க சாட்சனா கூட வர்ஷினி இன்னும் ஒரு 5 நாள் 10 நாள் டிராவல் ஆச்சுன்னா வர்ஷினி கம்ப்ளீட்டா எனக்கு தெரிஞ்சு ஷீ டூ வில் லுக் லைக் டெவில் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சாட்சனாவுடைய கேரக்டர் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்ப மட்டும் இல்லையானா இப்போ அந்த பொண்ணு வர்ஷினி வந்து சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வர்ஷினிக்கு அவங்களுடைய கேரக்டர், வர்ஷினியோட கேரக்டர் வேற. அவங்க வந்து என்ன தோணுதோ அதை பேசக்கூடிய ஒரு கேரக்டர் வர்ஷினிங்கிறப்போ அதுல இருந்து மாறுபடுறாங்க வர்ஷினி இப்போ எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த இடத்துல வர்ஷினி தன்னை தானா காட்டிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். அட்லீஸ்ட் நீங்க வந்து இப்போ உங்க படம் வந்திருக்கு, லாரா வந்திருக்கு. லாராக்கு அப்புறம் நீங்க இன்னுமே இண்டஸ்ட்ரியில நல்லா வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு சாட்சனாவோட போகாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அவ்வளவுதான். இப்ப நாளைக்கு இப்ப இன்னைக்கு ஒரு நாளா, நாளைக்கு எல்லாம் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வெளியில போய் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேணாம்னு சொல்றேன். ஓகே ஓகே. இவங்களை ஏவி விட்டவங்க எல்லாம் வந்துட்டு இப்போ என்னமா பேசுற நீ, என்ன ஹார்ஷா பேசுறாரா இல்லைன்னாக்கா சேஃப் கேம் ஆடுறாரா, ஒழுங்கா சொல்லுமான்ற மாதிரி அவங்களே பிஆருங்களே வந்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க வர்ஷினிய. அது எனக்கு வர்ஷினி பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்றது வேண்டான்றதுதான் தோணுது. ஏன்னா அது என்ன ஒரு இது, உனக்கு வந்தாக்கா ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்த தக்காளி சட்னி மாதிரி வந்துட்டு நான் மனுஷன் இல்லையா, எனக்கு ஹர்ட் ஆகலையானாக்கா அப்ப மத்தவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா உள்ள இருக்கிறவங்க, என்ன ஆட்டு மந்தைங்களையா விட்டு வச்சிருக்காங்க உள்ள? என்ன பேசுற நீ ஒரு 2 வாரம் இருந்துட்டுன்றதுதான் நம்மளுக்கு கோவம் வருது. இதுல ஒரு லேட் நைட் இருக்கும். சிவகுமாரும் ரவியும் பேசுறாங்க. சிவகுமார் வந்துட்டு மைக் போட்டுட்டு பேசுறாரு, ரவி கிட்ட மைக் கிடையாது. எதுக்கு அந்த மாதிரி அவரு அந்த மாதிரி ஒரு பிரேக் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் இப்ப கேட்டாக்கா நைட்டுன்னுடுவாரு. ரூல்ஸ் பிரேக் பண்றதுல வந்துட்டு ரவி ரொம்ப கில்லாடி. அது அந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சிவகுமார் வந்துட்டு இஸ் டாக்கிங் அபவுட் த அதர் கண்டஸ்டன்ட்ஸ் கிவிங் இன்டர்வியூ டு மீடியா. அப்ப சொல்றாரு, சாச்சனா, தர்ஷிகா, ஆனந்தி எல்லாம் வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்தாங்க.
அதுல வந்துட்டு ஆனந்தி சௌந்தர்யாவை ரொம்பவே வந்துட்டு டேமேஜ் பண்ணி பேசுறாங்க. இது தப்பு இல்லையா? ஒரு பொண்ணு உள்ள இருக்கு, உள்ள வாழ்ந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும் போது வந்துட்டு அந்த பொண்ணை பத்தி அப்படி பேசுறதெல்லாம் இது இல்லையா அப்படின்னுட்டுன்னு உடனே பிக் பாஸ் வந்துட்டு ரவீந்தர் எதனா சொல்ல போறாரு, கேட்க முடியாம போயிட போகுதுன்றதுனால மயக்க மாட்டு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டாபிக் அது அப்படியே போயிடுச்சு. அதுக்கான கிளியரான பதில் எல்லாம் வரல. பட் சிவகுமார் ரொம்ப அழகா எடுத்து வச்சாருன்றதுதான் சொல்லணும் அந்த விஷயம். அடுத்தது வந்துட்டு இன்னும் இப்ப இப்ப நீங்க பிஆர்ன்னு பேசுறதுல வந்துட்டு இப்போ என்ன புதுசா நடந்திருக்குன்னா, அன்ஷிதாவை ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா காலேஜ்ல எல்லாருமே அன்ஷிதா, விஷால், சௌந்தர்யா, பவித்ரா ஃபேன்ஸுங்களாம். சோ அதனால வந்துட்டு அன்ஷிதா வெளியில வந்தோம், அன்ஷிதாவை கூப்பிட்டுருக்காங்க. அங்க போயிட்டு அன்ஷிதா வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் யார பிடிக்கும், இப்ப இருக்கிறவங்கள யார சப்போர்ட் பண்றீங்கன்னா எல்லாம் சௌந்தர்யா சௌந்தர்யான்னுட்டு அப்படியே மலைமலையா அங்க குவிஞ்சு கிடக்குற மக்கள் வந்துட்டு கத்துறாங்க. சோ நம்ம நல்லா இருந்தது. இப்ப இதெல்லாம் தான் வந்துட்டு நான் ஆர்கானிக்னு சொல்றேன். இதை கூட முத்து ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க, காலேஜ விலைக்கு வாங்கிட்டாங்க. எப்படி வாங்கிட முடியும்? காலேஜ் எத்தனை பசங்களை நீ விலைக்கு வாங்கிட முடியும்? அவங்களோட தாட் அது. இப்ப நீங்க அவங்க என்ன பண்றாங்களோ அது இத திணிக்க. இங்க பாருங்க, நிஜமாவே வந்துட்டு சௌந்தர்யாவே ஒரு குழந்தை மாதிரி தான் பிக் பாஸ்ல இருந்து நாங்க வரைக்கும் பாத்துட்டு இருக்கோம். நாங்க இல்ல, அந்த இயலோட பாட்டி வரைக்குமே வந்துட்டு சௌந்தர்யாவை எங்க வீட்டு குழந்தையா பாத்துட்டு இருக்கோம். சோ அதுக்கான ஓட்டு தான் வந்துட்டு நாங்க கொடுத்துட்டு இருக்கோமே தவிர, நீங்க சொல்ற மாதிரி ஒரு புல்லிங், டிராமா, ஒரு அழுகைக்கு இல்ல வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ஃபேக் வாய்ஸ், இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அது ஒரு குழந்தை, எங்க வீட்டு குழந்தைக்கு நாங்க ஓட்டு போடுறோம், அவ்வளவுதான் மேட்டரு. வாட் எல்ஸ் ஹரிஷ், வேற என்ன நடந்தது? இல்ல இன்னொரு விஷயம், ரயான் அண்ட் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட். அது வந்து ஓகே. எனக்கு தெரிஞ்சு ரயான் ரொம்பவே கேர் எடுத்துக்கிறார் சௌந்தர்யா கிட்ட. சௌந்தர்யாவும் ம். வந்து ரயானுக்கு ரொம்பவே கேர் எடுத்து பண்றாங்க அப்படின்னு தான் நான் பார்த்தேன். And பவித்ராவும் ஓகே. இந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒரு ம். இடத்துல ஓகே. ரயான் டான்ஸ் ஆடிட்டு வரும்போது அவருடைய பேண்ட் வந்து கிழிஞ்சிடுது. ஸோ அந்த இடத்துல ம். சௌந்தர்யா ரயானா உள்ள கூட்டிட்டு போறதாகட்டும். அண்ட் அதுக்கப்புறம் சௌந்தர்யாவும் ஜாக்லினும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் சௌந்தர்யாட்டையும் ஜாக்லின்கிட்டையும் பேசி உங்களுக்குள்ள நீங்க சால்வ் பண்ணிக்க வேண்டிய விஷயம் இது, நீங்க வந்து பொறுமையா பேசுங்கன்னு சொல்லி அந்த இஷ்யூவை கொஞ்சம் சால்வ் பண்ண வச்சதாகட்டும். அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் வீட்ல என்ன மொமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரயான், பவித்ரா, சௌந்தர்யா 3 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டதாகட்டும். எல்லாமே வந்து ஓகே. கிட்டத்தட்ட இந்த மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு ஞாபகத்தை விட்டுட்டு போகணும் அப்படிங்கறதுதான். நம்ம வந்து ஒரு கண்டிப்பா. நல்ல விஷயத்த பிக் பாஸ் வீட்ல இருந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத இந்த ஷோவோடைய மெயின் கான்செப்ட். அதை கரெக்டா அந்த 3 பேர் பண்றாங்கன்னு பாக்குறேன். ஏன்னா கண்டிப்பா. பவித்ரா சொன்ன அந்த விஷயம் வந்து, நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னப்போ என்னை வந்து ரொம்ப மிட் நைட்ல வந்து எனக்கு ரொம்ப கேர் பண்ணி என்கிட்ட பேசி 2 பேரை வந்து சாப்பிட கொடுத்தீங்க. அது வந்து எனக்கு ம். ரொம்பவே டச்சிங்கா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு குட். மெமரபிள் இதுதான் நான் பார்க்குறேன். ஆமா. அதே கண்டிப்பா. மாதிரி சௌந்தர்யா சொல்றாங்க, நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல ஹக் வேணுமான்னு நீ கேட்டு பேசினேன். அது எனக்கு ரொம்பவே ம். டச்சிங்கான ஒரு இதா இருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி 3 பேரும் ஓகே. ஒவ்வொரு விஷயம் ஷேர் பண்ணும்போது அந்த இடத்துல இது இவங்க 3 பேரும் பிக் பாஸ் வீட்ட அந்த பிக் பாஸ் ஷோவை கரெக்டா பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா. இதுதான் கேம்ன்றத நான் சொல்றேன் நானு. இத இவங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த கொச்ச கொச்சன்னு பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கேம் கிடையாது. லாஸ்டா ஒரு கான்வோ பத்தி பேசிடுறேன் நானு. ரவி கிட்ட வந்துட்டு சௌந்தர்யா பேசுறப்ப வந்துட்டு சொல்றாங்க, முத்து கிட்ட பேசும்போது கரெக்டா தான் இருக்குது. ஆனா தள்ளி வந்து நின்னு பார்த்தாக்க ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்குது. அவன நம்ப முடியல அப்படின்னுட்டுன்னு சௌந்தர்யா சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு இவரு ரவி சொல்றாரு, கேம்ல தானேமா, சும்மா யாரையாவது அடிச்சானா இல்ல டவுன் பண்ணானா அப்படின்னுட்டுன்னு இவரு கேக்குறாரு, இந்த பெரிய மனுஷன். அதுக்கு ஏன் சார் 2 நாளைக்கு முன்னாடி தானே முத்து தான் அடிச்சான்னு தெரியாம இன்னொருத்தரை வச்சு அடிப்பான்னு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னுட்டுன்னா அந்த பொண்ணு அங்கேயே வந்துட்டு பட்டுன்னு கேட்டுடுச்சு. அது என்னது, அது இன்னொருத்தரை அடிச்சு டவுன் பண்ணி மேல வர்றது தானே, அதுவும் வந்துட்டு மறைஞ்சிருந்து பண்றது தானே அப்படின்னுட்டு ரொம்ப தெளிவா அந்த பொண்ணு கேட்டுச்சு. தட் வாஸ் ரியலி என்ன சொல்றது, கொஞ்சம் புல்லரிக்கிற விஷயமா இருந்தது. அந்த கேள்விகள், அந்த வார்த்தைகள் எல்லாமே புல்லரிக்கிற விஷயமா இருந்தது. ரவி வாஸ் வித் நோ வேர்ட்ஸ்ன்றத சொல்லணும். ஸோ ரவி கம்ப்ளீட்லி ஸ்பாயில்ட் இஸ் நேம். இந்த வருஷமும் வந்துட்டு ஒழுங்கா ரெவியூ கொடுத்திருந்தா ஏதோ ஒரு மூலையில கொடுத்துட்டு ஏதோ ஒரு பைசா சம்பாரிச்சு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
அடுத்த வருஷம் இருந்து அவர் ரிவ்யூ பாக்குறதுக்கு கூட ஆட்கள் இருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. பட் இவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு பிஆர் வேலை. இப்ப இந்த பிஆர் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால வந்துட்டு நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அவர் பிஆர்ல இறங்கிடுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு பிஆர் வேலை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். வெரி வர்ஸ்ட் ரவி. இந்த எவர் சீசன்ஸ் 8 சீசன்ஸ்லயும் வந்துட்டு ஒரு வஸ்டான ஒரு பிளேயர் யாரு அப்படின்னாக்கா இட் இஸ் ரவீந்திரன் தான் அப்படின்றத நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம். சோ ஏதாச்சும் விட்டு போயிருக்கா ஹரிஷ்? எல்லாம் கவர் நம்ம பண்ணிட்டோமா? அஜித் சாரை பத்தி பேசுறதுனால இன்னொரு நியூஸ், அஜித் சார் வந்து துபாய் ரேஸ்ல இருந்து விலகி இருக்காரு. பயிற்சி போட்டியின் போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால நிறைய கால்ஸ் நிறைய மெசேஜ் அவருடைய வெல்விஷர்ஸ் ஃபேன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவர் வந்து இந்த ரேஸ்ல இருந்து விலகிறாரு. பட் ஸ்டில் அந்த அஜித் ரேசிங் அப்படிங்கிற அந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தர் இந்த ரேஸ்ல வந்து he'll continue to participate, but still அந்த ரேஸ்ல கார் ஓட்ட போறது இல்லை அவர். ஏன்னா வி ஸ்டார்டட் வித் பெஸ்ட் விஷஸ். இது எண்டிங் இப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ எனி அவுட் டேக் கேர் அஜித் சார்ன்றது தான் நாங்க சொல்ல வரோம் நாங்க. ஓகே ஹரிஷ், லெட்ஸ் see டுடே விஜய் சேதுபதி என்னமோ பண்ண போறேன் அப்படின்னுட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எப்பவுமே பயங்கரமா தான் வரும். அந்த மாதிரி ஏதோ பண்ண போறேன். விஜய் சேதுபதி சார் நம்மளுடைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச சினி இண்டஸ்ட்ரியில ரொம்பவே பழக்கம் உள்ள சிலர் வந்து சொல்றாங்க அவர் நம்ம ரிவ்யூஸையும் பார்க்கறாரு, இன்னும் சில பேருடைய ரிவ்யூஸையும் பார்க்கறாரு, சில நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. ஸோ அதனால ஹி இஸ் இம்ப்ரூவிங். அதனால நீங்க வந்து அவர் விமர்சனம் பண்றது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. பட் ஸ்டில் அவர் நல்லா பண்ணாருன்னு சொல்லிடுவோம். இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். விஜய் சேதுபதி சார் நல்லா பண்ணாரு அப்படின்னா நல்லா பண்ணாருன்னு நான் சொல்றதுக்கு தயங்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து விஜய் சாருடைய படத்தை எதிர்த்து ஒரு கட்டத்துல மனோபாலா சார் என்னை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாரு, தம்பி நீ பண்றது தப்பு, படத்துடைய விஷயங்கிறது வேற, ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய விஷயங்கிறது வேற, நீ ப்ரொடக்ஷன் கம்பெனி எதிர்க்கிறதுனால படத்துக்கு பாதிப்பு, அதனால வந்து இது என்ன மேட்ரு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுட்டு பண்ணுன்னு சொல்லி ரொம்பவே அட்வைஸ் பண்ணி பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த போராட்டத்தை லைவ் கவரேஜ் பண்ண போனவன் சப்போர்ட் பண்ணி அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் கிட்ட ஒவ்வொருத்தையும் தனித்தனியா பேசி என்ன இஷ்யூ என்னங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அன்னைக்கு. ஸோ அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் ஷோ நல்லா பண்ணாருன்னு தெரிஞ்சதுன்னா அதை பாராட்டுறதுக்கு தயங்க மாட்டேன் நான். ஸோ அதனால அவர் நோட்ஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அதை என்ன பொறுத்தவரை ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். விஜய் சேதுபதி அவர்கள் எங்களோட ரிவ்யூ வந்துட்டு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. பட் நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, உங்க மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது. எப்போ நான் ஐ வாஸ் அ வெரி குட் ஃபேன். இந்த பீஸா படம் வந்தப்பெல்லாம் வந்துட்டு அது ஏண்டி நீ பேயா அப்படின்னு கேட்டதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போன ஒரு டைலாக். அதே மாதிரி ஐயோ ஓகே பேபின்றது. அதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதான. சோ நான் சினிமா பத்தி எல்லாம் நான் ஒண்ணுமே பேசல. நீங்க சினிமால நடிக்கிறத பத்தி எல்லாம் நான் ஒண்ணுமே பேசல. நான் எதுவுமே கமெண்ட் பண்ணல. ஏன்னா அந்த பீஸா படம் வந்துட்டு நான் ரொம்பவே வந்துட்டு ஜெல் ஆயிட்டு இருந்தேன் அந்த இதுல. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இருந்தது. பட் ஐ டோன்ட் டு டாக் அபவுட் சினிமா நவ். இந்த ஷோ ஹாஸ்ட் பண்றப்போ நீங்க இனிஷியலா வரப்போவே வந்துட்டு என்ன பண்றீங்கன்னாக்கா எல்லாரையுமே மட்டம் தட்டுறீங்க, நக்கல் பண்ணீங்க. அது ஹாஸ்டோட வேலை கிடையாது சார். அததான் நான் வந்துட்டு இனிஷியேட் பண்ணேன். அந்த மாதிரி எல்லாம் நக்கல் பண்ணக்கூடாது. ஒரு ஹாஸ்ட்ன்றப்போ வந்துட்டு கண்டஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு உங்க மேல ஒரு மரியாதை இருக்கணும். கண்டஸ்டன்ஸ்க்கு என்ன பண்றாங்க, நீங்களும் வந்துட்டு கண்டஸ்டன்டாவே அங்க பழகிட்டு இருக்கிறதுனால கண்டஸ்டன்ட் உங்களுக்கு வந்துட்டு உங்க மேல மரியாதை இல்லை. விஷால் எல்லாம் வந்துட்டு ஆரம்பத்துல சார் அப்படின்னுட்டு தான் நக்கலா சொல்லிட்டு இருப்பாரு. சோ இந்த மாதிரி தான் உங்களோட இது இமேஜ் அங்க ஒரு பிம்பம் அங்க இருந்ததே தவிர அதே மாதிரி வந்து வாரம் ஐயோ இன்னைக்கு இன்னும் அந்த கொடுமையை சொல்லணும். சுனிதாவோட மொக்க ஜோக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹரிஷ். எனக்கு பயமா இருக்கு எனக்கு அந்த மொக்க ஜோக் எதனா. சுனிதா பிஆர் பத்தி பேசியிருக்காங்க, பிஆர் இஷ்யூ அங்கேயே முடிச்சு விட்டாருன்னு தகவல் இருக்கு. ஓகே, பிஆர் இஷ்யூஸ் பத்தி ஏதோ பேசியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க தகவல் இல்ல. பட் அந்த பிஆர் இஷ்யூஸ் ஏன் இங்க கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சுனிதாக்கு வார்னிங் கொடுத்ததோட சுனிதா வந்து அந்த பிஆர் மேட்டர்ஸை கம்ப்ளீட்டா அங்கேயே முடிச்சு விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே, இல்ல ஐம் டாக்கிங் அபௌட் தட் மொக்க ஜோக். விஜய் சேதுபதி பத்துக்கு அதை அவாய்ட் பண்ணா பெட்டர். அது எடிட்டிங் டீம் அது கொஞ்சம் அவங்க பண்ணாலும் அதை கட் பண்ணி போடுங்க. எங்களுக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கெல்லாம் இது இல்லைங்க. நாங்க அதுக்காக எல்லாம் வரல. இவங்க 2 பேரும் வந்துட்டு ஏதாச்சும் ரொமான்ஸ் பண்ணோமா தனியா போய் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. இங்க உட்கார்ந்துட்டு இத்தனை கோடி மக்களுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த அம்மா ஹார்டின் விடுறது, அவர் விஜய் சேதுபதி ஹார்டின் விடுறது, இந்த அம்மா ஒரு மொக்க ஜோக்கு சொல்றது,
அதுக்கு அவரு சிரிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு பார்க்க வேண்டிய தலையெழுத்து எங்களுக்கு கொடுத்துறாதீங்கன்றத கேட்டுக்கிறேன். சோ இதெல்லாம் தான் விஜய் சேதுபதியோட டவுன்ஸ். அதே மாதிரி வந்துட்டு சாச்சனாக்கு அவர் கொடுத்த இடங்கள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஒவ்வொரு இடத்துலயும் நீ கேள்வி கேட்டிருக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கேட்டிருக்கணும். அதே மாதிரி தீபக்க நீ கேட்டிருக்கணும். லேபர் இஷ்யூல நீ ஏன் அப்படி பேசுன தீபக்னு கேட்டிருந்தனாக்கா உங்க மேல எங்களுக்கு மரியாதை உயர்ந்திருக்கும் சார். இப்போ கமலஹாசன் கூட வந்துட்டு ஃபிளாஸே இல்லாமல்லாம் கிடையாது. கமலஹாசன் கிட்டயும் வந்துட்டு நிறைய ஃபிளாஸ் இருந்தது. we were all talking about எங்களுக்கு கமலஹாசன் கூட அவரோட ரெவியூக்கு ஒரு விஷயத்துல பிடிக்கலன்றப்போ வந்துட்டு நாங்க அப்படியே இது பண்ணோம். மாயாக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கப்ப நாங்கெல்லாம் திட்டினவங்க தான் நாங்க. இப்ப மாயாலாம் கூட வந்துட்டு சௌந்தர்யாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கா இப்ப நீங்க என்ன பண்றீங்களோ நாங்க அதை தான் பேசுறோம். உங்களை டவுன் பண்றதுக்கோ இல்ல உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட கெரியரை ஸ்பாயில் பண்றதுக்கோ கிடையாது. நீங்க நல்லா பண்ணீங்கன்னா நல்லா பண்ணீங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த ஷோலனாக்கா இப்ப அந்த 16 கண்டஸ்டன்டோட நீங்க ஒரு 17 கண்டஸ்டன்டா தான் இப்ப இருந்திருக்கீங்களே தவிர நீங்க ஹாஸ்டா எதுவும் செய்யலன்றதுதான் எங்களோட மன வருத்தம். அந்த என்ன சொல்றது அந்த குமுறல தான் நாங்க இப்படி கொட்டிட்டு இருக்கோம். சோ எனியோ தேங்க்ஸ் எங்க நோட்ஸ் எடுத்துக்கிறேன்னதுக்கு அதுக்காக நாங்க நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். சோ லெட்ஸ் சி ஹரிஷ் டுடே என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா நன்றி. நன்றி நன்றி.